வருது, நம்ம ஏதோ ராங்கா பண்றோமா? ஐயோ, பரவாயில்ல. பூவரசன், ஹாய் பூவரசன். விஜயகுமார், ஹாய் விஜயகுமார். விஜய் செல்லம், ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. தான் போட்ட மெசேஜ் நீ படிக்கலையா? உன்னை ரொம்ப பிடிக்கும். நேற்று போட்ட மெசேஜ் நீ படிக்கல. சாரி ஜீவா, அப்படிதான் மிஸ் ஆகும் ஜீவா. ஜிகே, ஹாய் ஜிகே. கிஷோர், வெல்கம் லவ், வெல்கம். யுவர் ஸ்மைல் சூப்பர், தேங்க்யூ சிரு. மோகன் குமார், நைஸ் சாரி. அன்பு, சாப்பிட்டேங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? விஜயகுமார், ஹாய் விஜய். ரோஷன், ஹாய் ரோஷன். பிரியான், சொல்லுங்கள் பிரியான். டபுள் டச்சடு பண்ணுங்க ஸ்க்ரீனு. உங்கள் வாய்ஸ்க்கு நான் அடிமை. அப்படியா? ஓகேங்க ஓகேங்க, தேங்க்யூங்க. யோகேஷ், சாப்பிட்டியா செல்லோ? என்ன சாப்பிட்ட? பாலு, நான் தோசை சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? அக்கா உன்ன ஓய் மை நிலா குட்டி. முத்தமிழ், அந்த செயின் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கு போல. அந்த வணக்கம். யார் அது மூணின்னா? வாங்க, வணக்கம் வணக்கம். விஜயன், ஹாய் விஜயன். உன்னை மட்டும் போயிட்டு ரொம்ப கேர் பண்ணி. ஆமாம் சரோ, அரைக்குதுன்னு கூட சரி. அப்படி இல்லை சொல்லும். லாங்கில் போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்ட க்ளோஸ்அப்பில் உட்காந்துருக்கோம்ல, நம்மளை இப்போ ரொம்பவே நோட் பண்ணுது. அதனால கையை எடுக்க சொல்லி வருதியா? எனக்கு படிச்சது சிரிப்பு தாங்கல எனக்கு. ராங்கா கையை கொண்டு போய் வச்சிருக்கோமாங்க, உடனே எடுக்க சொல்லி வருது. ஐயோ ஐயோ, ஒரே சிரிப்பு தான். தமிழ் தமிழ் தாங்க, தமிழ் மட்டும்தான். எத்தனை மணிக்கு மெம்பர்ஷிப்? ஒரு 20 மினிட் இருக்குங்க. ஒயிட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆமாம் ஆமாம் மோனி, இப்போலாம் சேஞ்சட் ரூல்ஸ். ஆமாம், இந்த ரூல்ஸை ஒரு போன வருஷம் போட்டிருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளும் கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கலாம். எத்தனை இது இப்போதான் ஒரு 6 மந்த்து 5 மந்த்தாக தான் இந்த ரூல்ஸ். ரொம்ப அதுவும் இருக்க போக போக இப்போ ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அரைக்குதுன்னு கழுத்தில் கூட சொரிய முடியல. அன்னைக்கு ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி லிப்ஸு காட்டி ரீல்ஸ் போட்டால, சிப்பி 922ல வெறும் லிப்ஸு தானே காமிச்சேன். ஒன்றுமே அவன் நாக்கை போட்டு இப்படி இப்படி பண்ண, அதெல்லாமல் இப்படின்னாங்க. அவ்வளோதாங்க, அதுக்கு வார்னிங் போட்டு பிளாக் பண்ணி விட்டுடுச்சு. நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணக்கூடாது. என்னடா இது? விடுங்க அதை மறங்க. கண்டிப்பாக. ஓ, கோரஸை சொல்கிறீங்களா? விடுங்க அதை மறங்க. பாப்ஸு ஹிந்திக்கு மட்டும் போயிட்டு ரொம்ப ரிலாக்ஸ். ஆமாம், ஐயோ ஆமாம். ஏன் கேட்குறீங்க? ஹிந்தி லைவெல்லாம் பார்க்க முடியலையா? ரொம்ப இதாக இருக்கு. ஹாய் ரவிலி செல்லம், அதுக்கு கூடவா? ஆமாம் ஆமாங்க, அது எல்லாம் அப்போ தான் நல்ல வியூஸ் போச்சு. அது வியூஸ் போயிட்டே இருக்கும்போது வார்னிங் போட்டு அனுப்பி விட்டு பிளாக் பண்ணி விட்டுடுச்சு. சரி, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, இப்போ உதட்டு இப்படி இருக்கா, கிஸ்காக இப்படின்னு உதட்டு இப்படி பண்ணுவோம்ல, அதை தான் பண்ணேன், அவ்வளோதான். கவின், ஹாய் கவின். சரி, முடியலை இல்லை வந்தா. அடேங்க அப்பா, தமிழில் தான் லைவ் ரொம்ப அதிகமாக இருக்கு. செல்லக்குட்டிங்களா, லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உண்மையிலே நான் இன்னைக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கேன், என்னன்னு எனக்கே தெரியல. ஸ்கோடா செம்பருத்தி சாங்கு டான்ஸு செம் சூப்பர். செம்பருத்தி 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 இப்போ அப்லோட் பண்ண. ஆமாம், ஐயோ நான் மறந்துட்டேயா. அப்புறம் அக்கா எனக்கு பாலாஜி, ஹாய் வெல்கம் பாலாஜி.
செல்லக்குட்டிங்களா, லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களா? பிளாட்டினம் மெம்பர்ஷிப் உடனே ஜாயின் பண்ணுங்க. ஸ்க்ரீனை 2 டைம்ஸ் இப்படி டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விழும். மேலே இருக்கிற டிபி டச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைபோ ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடலாம். எனக்கு ஒரு டவுட் அக்கா, மெம்பர்ஷிப்பில் சொரிஞ்சா ஒயிட்டி மெசேஜ் வருமா? அதை நாங்கள் பார்த்துப்போங்க. அதுக்கு உள்ளார தனியாக செட்டிங்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷனை மாற்றிட்டு தான் மெம்பர்ஷிப்புக்கு வருவோம். காமனுக்கு அப்படி கிடையாது. ஹாய் பிச்சாண்டி, ஹாய் பிச்சாண்டி. ஓய் கியூட்டா ஜிகே கேமா பிஆர்டி. செல்லக்குட்டிங்களா, லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆமாம் ஸ்கோடா, என்ன பண்ணுறது, நிறைய ஃபேக் ஐடி இருக்குது ஸ்கோடா. நான் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன். யூடியூப்பில் நம்மளோட சேனலுடைய ஒரிஜினல் நேம் சிற்பி 92 கிரீன் வேஸ். செகண்ட் சேனல் சிற்பி 922 குடைக்குள் மழை. இதுதாங்க நம்மளோட சேனல். இவனுங்க கண்டதெல்லாம் நான் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது. இன்ன வரைக்கும் வேறு எதுவுமே என்கிட்ட கிடையாது. எல்லாமே ஃபேக் ஐடிங்க. அப்புறம் நீங்கள் தேங்க்யூ ஜிகே. இவ்வளோ அழகு தாங்கம்மா. கெடா, ஹாய் கெடா. செல்லக்குட்டி, கெடா வெட்டிடலாமா? எத்தனை கெடா? 1 10மா? கெடா உங்களுக்கு கெடா ரொம்ப பிடிக்கும் தானே? கெடா, உங்கள் குரல் என்னை மயக்குதா? ஐயோ லார்டு. கார்த்தி, ஹாய் கார்த்தி. ராஜு, ஒருவேளை ஒயிட்டு கீழ் உதடன்னு நினைச்சிருக்கும் போல இருக்கலாம். நிஷமா இருக்கலாம். ஒயிட்டி ஒன்ன மாதிரி குறுக்கு புத்தி தான். கண்டிப்பா. கல்பாக்கம் சிவா, சசிகுமார், கார்த்திகேயன், கீர்த்தி வெல்கம். வாங்க. இபு, ஹாய் இபு. தமிழ் செல்வம், பாலா, அகமது அஸ்லாம் வெல்கம். ஃப்ளைங், கண்ணா, ஹாய் கண்ணா. அப்படியே ஸ்கோடா. சரி விடுங்க. அதுக்கு பதிலாக நான் இங்கே சாரி கேட்குறேன். என்ன பண்ணுறது? லவ் ஃப்ரம் துபாய். வாங்க லைக் போடுங்க. நான் படிச்சுட்டேன் ரொம்ப நேரமாக. துபாய்ன்ட்டு துபாய் குறுக்கு சந்து. துபாய்னாலே சென்ட் ஞாபகம் தாங்க வருது. மிடில் ஃபிங்கர் காமிங். எதுக்குங்க? பாகிஸ்தான் பூவரசன். நீங்கள் பாகிஸ்தான ஸ்கோட? சரி. மணிகண்டா, வாங்கி தரேன். அப்போ ஒரு 10 நாளைக்கு குளிக்கிறத ஸ்டாப் பண்ணிட வேண்டியதுதான். டெய்லி குளிச்சு ஒரே போர் அடிக்குதியா. இங்கே பாருங்க, துபாய்க்காரரு சென்ட் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து தெரு வரைக்கும் வீசுன்னு வீசணும். குளிக்கிறதே மறந்துடணும். வரும் காலங்களில் தண்ணி ரொம்ப பஞ்சமாக சென்னையில் மாறும் பொழுது சென்ட் கடைகளில் நல்ல வியாபாரம் களக்கட்டும். கூடிய விரைவில் அது நடக்கும். தண்ணி 500 அடி போர் போட்டால் கூட தண்ணி கிடைக்க மாட்டேங்குதா சென்னையில். வர வறண்ட பூமியாக சரி ஓகே, வறண்டு பூமியாக மாறிக்கொண்டு வருகிறதாம் சென்னையே. அதனால் என்ன பண்ணுவாங்க, 500 அடிக்கு 10 லட்சம் செலவு பண்ணி போர் போகிறதுக்கு ஒரு 500 ரூபாய் சென்ட்டை வாங்கி அடைச்சிட்டு அப்படின்னு உட்காந்துக்கலாம். உன்னை நான் மனதோடு உயிரோடு காதலிக்கிறேன். அப்படியா? நிறைய முறை. அப்படிங்களா? இதுவரையா ரஜினி? அதெல்லாம் ஃபேக் ஐடி ரஜினி. ஒரிஜினல் யூடியூப் இங்கே உட்காந்துருக்கேன் பாருங்க. சிற்பி 92 கிரீன் வேஸ். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. அடிச்சா தங்கம் கிடாவை வெட்ட பார்க்குறாங்க. வெட்டுனா கிடாவே இருக்காதே, வேற என்னவா இருக்கும்? எங்கே அந்த ரீல்ஸ் ட்ரெஸ்ஸு? எங்கே அந்த ரீல்ஸ்லாம்? எந்த ரீல்ஸை சொல்கிறீங்க? நான் சொல்லு நிஷுமா, நீ குளிக்க மறந்து சுமார் 8 நாள் ஆகுது. நிலாம சிக்கல்
மனுஷன் டே இங்க பாரு, ஒரு நாள் குளிக்காம இருக்கலாம் சரி, 2 நாள் ஏன் உடம்பு முடியலன்னா 4 நாள் கூட குளிக்காம இருக்கலாங்க. உடம்பு முடியலன்னா சொல்றேன். உடம்பு முடியுது அப்படின்னா ஒரு நாள் குளிக்காம இருக்கலாம், அடுத்த நாள் முடியாது. ஜுரம் அடிச்சா மட்டும்தான் 3 நாள் 4 நாளும்பாங்க. ஆனா நீ என்ன சாதாரண நாள் 8 நாள்? அட கடவுளே, உடம்பு கருமம் அழுக்கு பேத்து பேத்திட்டு வருமேடா. என்ன பண்ற நீ? ஜெய் இளையராஜா, நீங்களாம் 1 வீக்கா இருப்பீங்களா? எப்படிங்க ஒரு மனசு 1 வீக்கா யார் தான் இருப்பா குளிக்காம? சொல்லுங்க கோபி, எல்லாருக்கிட்டே தான் பேசுறேன் கோபி. இப்போ வந்து இதோ இந்த ஓடுற இதோ இவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, ரிப்ளை கொடுத்துட்டு தானே இருக்கேன். சரி, நீ பையும் அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஹெச்எஃப், நீங்க கவலைப்படுறீங்க. ஹாய் பிட்டு, ஜிங்கினியா, ஜிங்கினி, ஜிங்கிலி, ஹாய் ஜிங்கிலி, செம ஹாட் மச்சி. கல்யாண் குரல் இனிமை, நிஷு சொல்லடா, நீ தானே உன்ன மாதிரி இருந்து பாரு. என்ன மாதிரி மணி எனக்கு 9 வேணா, கயடு லோகல் வேணா, எனக்கு நிலாதான் வேணும். ஐயோ ஐயோ, ஏய் நான் என்னைக்கிட்ட நீ என்ன மாதிரி இருந்து பாருன்னு சொன்னேன். சரி, என்ன மாதிரி இருந்து பாருன்னு ஏதோ ஒரு பேச்சுல சொல்லி இருக்கலாம், அதுக்காக குளிக்காம இருந்து பாருன்னு சொன்னேனா? சொல்லுடா, குளிக்காம இருந்து பாரு நான் சொன்னேன். ஜீனா ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோன் எங்க சார்ஜ் போட்டு இருங்க. ஃபோன் இப்போதான் சார்ஜ் போட்டு எடுத்துட்டாங்க, கால் பண்ணி பார்ப்போம். செல்லக்குட்டிங்களா, லைக் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. குளிக்கலைன்னா ஒன்றும் ஆகாது, ஆனால் பாத்ரூம் போய் வந்ததுக்கு பிறகு அந்த டிபார்ட்மெண்ட்டை க்ளீன் பண்ணியிருக்கியே இல்லைன்னு அலர்ட்டாக இருக்கேன். ஜிங்கிலி, உன்னால தமிழ்நாடு இரவில் தூங்குறது இல்லைப்பா, எல்லாம் லைவ்ல தான் இருக்கும். வானில் உள்ள நிலா இன்று லைவ் போகுது. போட்டுட்டு தான் இருக்கு. டே 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 வேணாம், கன்றாவே இருக்கு. காலையில் ஞாபகம் வருண்டா, டிஃபன் சாப்பிடும்போது டீ குடிக்கும்போது. பிளாட்டினம் மெம்பர்ஷிப் வந்து ஹவு டு ஜாயின், மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணிங்கன்னா ஜாயின் பட்டன் வரும், ஜாயினை தொடுங்க, மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகும். மெம்பர்ஷிப்பில் என்ன ஸ்பெஷல் இப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க. அப்புறமா லைவ் கூட ஏற்கனவே இருக்கிற லைவ் எல்லாம் பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜி நீங்கள் என்ன அப்புறம் வந்து அக்கா மெம்பர்ஷிப் கம்மி தான் எஸ்கே, ரொம்ப சீப்பாக தான் போட்டு வச்சுருக்கேன், போய் பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரோ என்னது ஏதோ டிபி சேஞ்சஸ் ஆன மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. அந்த டிபி உங்கள் கையில் பட்டுட்டு பாடா படுதுடா சாமி. எத்தனை டிபி, எத்தனை அந்த ஆங்கிளில் மாத்திரம் பார்த்தீங்களா? நீங்கள் மெம்பர்ஷிப் பற்றி கேட்டுக்கிட்டே இருங்க, நீ மெம்பர்ஷிப் பற்றி சொல்லிக்கிட்டே இரு, எனக்கு கேட்டு கேட்டு காதெல்லாம் புளிச்சு உனக்கே இப்படி இருக்குன்னா இதில் என்ன கூத்துனா, லைவில் பேசிகிட்டே இருக்கும்போது சிற்பி 922 கிரீன்வேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சிற்பி 922 கொடுக்கல் மழை செகண்ட் சேனல் அதையும் லைக் சப்ஸ்கிரைப் போடுங்க. அந்த சிற்பி 92 கிரீன்வேஸ்
அப்படின்னும்போது எனக்கு நாக்கு என்ன ஆகுது, வறட்சி ஆகுது. நான் ரிப்பீட் மூடில் சொல்கிறேன்ல, ரொம்ப லென்த்தான வேர்டாக இருக்குல்ல, பேசிகிட்டே இருக்கும்போது நடுவில் 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 அதை சொல்லும்போது எனக்கே டென்ஷன் ஆகுது. அப்போ கேட்குற உனக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் அதிகம் ஃபோன் யூஸ் பண்ணால் உடல் சூடு பிடிச்சிக்கும். எப்படி சூடு கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? ஐஸ் வாட்டர் எடுத்து ஊற்றி குளிப்போங்க, சரியாக போயிடும். உங்களை பார்த்தா போகுது. எப்படி இது எனக்கு தெரியாதுடாப்பா. ஐயா சாமி ஆளை விடு. தவசி வாக்கு வேற மாற மாட்டாரு. நேற்றே சொல்லிட்டாரு நான் ஒரு பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணி விடுறேன்ட்டு. தவசிலாம் வந்து கொடுத்த வாக்க மாற்ற மாட்டாரு. என்ன தவசி? எஸ்கே ஹாய். எஸ்கே சின்னா ஹாய். சின்னா சசிகுமார் ஹாய். சசி செல்லக்குட்டிங்களா, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் சில்வர் லைவ் இருக்கா? சில்வர் பிளாட்டினம் தான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி ஜாயின் பண்ணுங்க. இதில் ஒரு 10 நிமிஷம், அதில் ஒரு 10 நிமிஷம் லைவ் போட்டுக்கலாம். ராஜா ஹாய். ராஜா சாப்பிட்டேன். சுரேஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்புறம் இந்த ஐடியும் மெயின்டைன் பண்ணுறேன்டா. ஸ்டார்ட் பாரு. அப்போ இது வேற ஐடியா இது. ஹாய் ரவி ஹாய். உங்கள் லைவ் வந்தால் வெக்கா இருக்கக்கூடாதா? ஏன் ஓடுறா இப்படி சொல்கிறீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு டைம் பாஸ் தான் யாருக்குமே. நீங்கள் என்ன இப்போ இது லைஃபாக வாழ்ந்துட்டு இருக்க போகிறீங்க? நான் ஒரு மணி நேரம் காமன் லைவ் போடுவேன், ஃபன்னாக பேச போகிறேன். கொஞ்ச நேரம் அந்த லைவை பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு கிறுக்கு மாதிரி கமெண்ட்ஸ் போடுவோம், கிறுக்கு மாதிரி நான் பதில் சொல்லவும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக, அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு இப்படி இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம்? வேண்டாம். அப்படியெல்லாம் யாரையும் அவ்வளோ இலக்காரமாக நினைக்க வேண்டாம். எல்லாரும் உங்களை விட பெரிய பெரிய ஆளுங்க தான். எல்லாருக்கும் ஒரு மனசோர்வு இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு கிளாஸ் சும்மா கொஞ்ச நேரம் லைவ் பார்த்தா ஒரு மன அமைதி, ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பாங்க, கொஞ்சம் குறையுமில்ல. சரி அவங்க என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க, அதுக்காக அப்படியெல்லாம் யாரையும் தப்பாக சொல்லாதீங்க சரிங்களா? அவங்களும் உங்களை மாதிரி தான், நம்மள மாதிரி தான். அப்புறம் அந்த ஹாய் மேம் இருக்கு லாட். வேணா நீ ஒரு பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணி பாரு, எல்லாம் சரியாயிடும். நான் சிரிக்கிறேன் கொஞ்ச நேரம், அது உங்கள் லைவில் தான். ஓகே எம்டி, அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் எல்லா ஃபேன்ஸையும் சேர்த்து அவர் ஒரு மாதிரி மட்டமாக கமெண்ட்ஸ் போட்டார். அதுக்கு நான் சொல்ல வரேன், எல்லாம் உங்களை விட பெரிய ஆளுங்க தான். யாரும் லூஸும் கிடையாது, பைத்தியமும் கிடையாது. இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, டைம் பாஸாக பார்க்கணும். ரொம்ப லைஃபுக்குள்ளே ரொம்ப டீப்பாக உள்ளே புரிந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க போல இருக்கு. சிஸ்டர் மாஸ்கை ரிமூவ் பண்ணுங்க. கண்டிப்பாக டீம் தான் தினேஷ். அப்படின்னா ஒரு லைவ் பேட்சாக போவாங்க. ஒரு லைவில் ஒரே மாதிரியாக பேசுவாங்க, ஒரே மாதிரி கமெண்ட்டை போடுவாங்க, ஒரே மாதிரி நேமு. அவங்க போடுற நேம்லேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். 2 வேர்ட்ஸு 3 வேர்ட்ஸு ஒரே லைனில் வந்து 3 வேர்டாகவே இருக்கும். அதை வச்சுக்க நான் ஆரம்பத்துலலாம் ஃபேக் ஐடி அப்படி தான் கொஞ்சம் கண்டுபிடிச்சேன். அவங்க பொதுவாக வந்து அந்த ஐடி ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக நேம் வந்து பெரிய பெரிய நேம் வைக்க மாட்டாங்க. ரொம்ப ஷார்ட் ஃபார்ம், ரொம்ப யூனிக்காக வைக்கணும்னு சொல்லி வைப்பாங்க, ரொம்ப யூனிக்காக செலக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ராஜேஷ் வெல்கம் டு பிளாட்டினம். தேங்க்யூ ராஜேஷ், தேங்க்யூ. அப்படியா பாப்பு? சரக்கிட்ட சொல்கிறீங்களா? ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறீங்க, ரொம்ப கரெக்டாக, உண்மைதான். செந்தில்குமார். நந்து ஹாய் நந்து. உன்னை பார்த்தால் வெறி ஏறுது. ஐயோக்கா, வெறி ஏறி யாரையாவது கடிச்சு வச்சிட போறீங்க. ஊசி வேற கிடைக்காதுன்றாங்க வேற.
இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? சீரியஸ் எல்லாம் கிடையாதுங்க. அதாவது ஒருத்தவங்க போடுற கமெண்ட்ஸ்லேயே தெரியும் எது காமெடி, எது சீரியஸு, நக்கல், நையாண்டி இது எல்லாமே தெரியும். நக்கலாக போடுறது காமெடி தெரியாதா? காமெடியாக இருந்தால் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்து சிரிப்பேனே. சீரியஸாக இருக்குங்க கமெண்ட்டு. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுன்னா மற்றவங்கள தாழ்த்தி போடுற மாதிரி இருக்கு உங்கள் கமெண்ட்ஸு. அதனால தான் நான் ரிப்ளை கொடுத்தேன். எண்ணெய் தேய்ச்சி குளிங்க நிலா. கண்டிப்பாக குளிக்கிறேங்க சுப்பு, கண்டிப்பாக. விட்டான் போல் பார்த்து சூடான மருந்துக்கு விட்டான் போல் அப்படின்னா ஏய் குரு. எப்பவும் போல் இந்த லைவு ஃபேஸ்புக்கு ஃபேக் ஐடியில் ஓடுது அப்படியா? பார்த்துக்கலாம் 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 பார்த்துக்கலாம், எவ்வளோ நாளைக்கு பார்த்துக்கலாம் வீடு. ஹாய் செல்லம், முன்னை பார்க்கும்போது உயிர் தேன் சொட்டது. ஓ வீடியோ பிளாட்டினம் லைவா? இருக்குங்க இருக்கு. இன்றைக்கி பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவு. சேனல் நேம் சிற்பி 92 கிரீன்வேஸ். யூடியூப்பில் மட்டும், வேறு எங்கேயும் நம்பாதீங்க. ஃபேஸ்புக்கு நம்பாதீங்க, என்கிட்ட ஃபேஸ்புக்கு கிடையாது. அப்புறம் எப்போ சில்வர் லைவ் என்ன ஸ்பெஷல்? எல்லாமே ஹாட் மெம்பர்ஷிப் தாங்க. இஷ்டம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஷியோர் சரோ. 100 எலும்பு மிச்சை பழம் 50 ரூபாயா? ஸ்பைடர் வாங்க. அப்புறம் பரவாயில்ல விடுங்க. பரவாயில்லரா விடுங்க. ரொம்ப நேரமாக ட்ரீம்ஸு காணும். ஆமாம், ட்ரீமோட கமெண்ட்ஸை காணல. ட்ரீம் ஒர்க்கில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் லைவ் ஓட விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஒர்க்கில் இருப்பார் லேப்டாப்பை தட்டிக்கிட்டு. அண்ணா நிலா எங்களை எல்லாம் கழுத்தில் எங்கே வா தலை எங்க வா. நீ என்னடா கமெண்ட்ஸ் போடுற? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதா? அப்படியெல்லாம் நீ கெஸ் பண்ணி நீ வாழணும்னு அவசியமே இல்லை. லாட் ஆஃப் ஸ்கிப் பண்ணிவிடு. நெக்ஸ்ட் லைவ் உனக்காக காத்துக்கிட்டு இருக்க அருமையான லைவ், அங்கே போய் பாரு. வரேன் தினேஷ்குமார் இருக்கீங்க? ஓகே வரேன். செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிற்பி 92 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். கனவு காணுங்கன்னு சொன்னார் அப்துல் கலாம். அதுக்கு நான் உங்களை தான் கனவுல காண்றேன். மேடம் எனக்கு ஒரு டவுட்டு. தெரியலையே, அப்படி வேற இருக்கா? இங்கிலீஷ்ல சாமியா? இங்கிலீஷ் சாமியா? புரியலையே. உங்கள் சாரி சூப்பராக இருக்கா? தேங்க்யூ நவ்ஷத் அலி. சாரி பேபி. மகேந்திரா, ஹாய் மகேந்திரா, வெல்கம்ங்க. காய்ஸ், நம்ம லைவ் இப்போ யூடியூப்பில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வேறு எங்கேயாவது உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா யாரும் போலிகளை நம்பி ஏமாறாதீங்க. பார்த்துட்டு எட்ட போகிறதோட வச்சுக்கோங்க, சரிங்களா? எந்த ஒரு போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். முடிஞ்சால் ரிப்போர்ட் அடிங்க காய்ஸ், ரிப்போர்ட் அடித்து விடுங்க. எல்லாம் போலிகள் நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கு. என்கிட்ட ஃபேஸ்புக்கு கிடையாது, இன்ஸ்டா கிடையாது, டேங்கோ கிடையாது, டெலிகிராம் கிடையாது. நீங்கள் எதிலெல்லாம் பார்க்குறீங்களோ ரிப்போர்ட் அடித்து விடுங்க. நான் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன். யூடியூப்பில் சிற்பி 92 கிரீன்வேஸ் தான் ஒரிஜினல். இன்னொன்று சிற்பி 92 கிரீன்வேஸ்ன்னு போட்டிருப்பாங்க, ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைபை வந்து பாருங்கள், ஓகேவா? 1 லட்சத்துக்கு மேலே இருக்கான்னு பாருங்கள் சப்ஸ்கிரைப், அதுதான் ஒரிஜினல். ரொம்ப உங்களுக்கு இந்த 3000, 2000, 1000, 5000 சப்ஸ்கிரைப் வச்சுருக்கிறதுலாம் போலி, ஃபேக்கு. யாரும் அதை நம்பி ஏமாற வேண்டாம். ஓ மை காட்னு சவுண்டு கேட்குதா? என்னடா என்ன கீழ்ப்பாக்கத்துலேருந்து அப்படியே வந்துட்டியா? நீங்கள் மனநல ஆலோசகராக செயல்படலாம். எதுக்கு? எங்களை பைத்தியம் ஆகிட்டு நீங்கள் போகிறதுக்கு. விச் பிளேஸ் யூ? சென்னை பக்கத்தில் மிக அருகாமையில் 5 நிமிட பயணத்தில் கல்பாக்கம் அமைந்துள்ளது. சிப்பி ஆர்மி. அருண், ஹாய் அருண்.
சரி சரி மொத்தம் மறுபடியும் போடுங்க, படிக்கிறேன். மகேந்திரா கண்டிப்பா குரு பார்க்குறேன். ஏ இல்லை ட்ரீம், நான் ஒர்க்கில் இருக்கேன் ட்ரீம், பிஸி, உனக்கு தெரியாதா? இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நீ புரிஞ்சுப்பியா? தெரியாதவங்களுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், உனக்கு தெரியாதா என்னைய பற்றி? ஒர்க்கு விஷயமா வெளியே ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்கேன், உனக்கு மட்டும்தான் தெரியாது. பாப்புக்கு, ட்ரீமுக்கு, சரோக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்ககிட்ட நான் சொல்லாததுனால உனக்கு கோபம் வருதுன்னு நினைக்கிறேன். கைஸ் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அட போங்க, இதுலன்னு ஒரு அக்கௌண்ட்டோட என்னது எனக்கு புரியல, தெளிவாப்படுங்க. ரீட் மை கமெண்ட்ஸு. இன்றைக்கி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு தான், ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, சின்னது தான். என்ன நல்லா செராச்சிக்கிட்டு வீங்கிடுச்சு அந்த நரம்பு வரைக்கும், ஆனால் பரவாயில்ல. ஒரு நம்ம தெருவில் தான் டேர்னிங்கில் இப்படி இடுக்கிடுக்காக இருக்கும் தெரியுமா, அதில் ஒரு பனாதி முண்டை, அழிஞ்ச முண்டை பா. ஆனால் நான் எனக்கு சரியாத்திரம், எனக்கு அவள் வந்து அவ்வளோ வேகத்தில் வந்து இடித்தவன் நாங்கள் விழுந்துட்டோம். முண்டை அவள் மட்டும் 2 காலையும் ஊனிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டா ஸ்டெடி. அவ்வளோ விழுந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்கு. விழுந்து என்னோடய பேகு போய் அப்படியே போய் எங்கேயோ போய் எங்கள் குப்பைமேட்டில் போய் விழுந்துருச்சு. அதை அப்படியே கொண்டுட்டு வந்து வச்சுட்டேன். நாளைக்கு காலையிலே போய்ட்டு ஹேண்ட்பேக்கை மாற்றப்படும். நல்ல வேளை ஃபோன் வந்து பேகுக்குள்ளே வச்சுருந்தேன், கையில் வச்சுருந்து கீழே விழுந்திருந்தா டிஸ்பிளே போயிருக்கும். காலையில் போயிட்டு நான் என்ன இதில் என்னன்னா ஒன் சைடு உட்காந்துட்டேன். நான் சரி டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடு உட்காந்துட்டேன். காலை தூக்கி போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உடம்போடு சாஞ்சிருப்பேன். ஒன் சைடு உட்காந்ததுனால இப்படி நான் வண்டி இப்படி சாயவும் நான் இப்படி சருவினேன் பாருங்கள். கால் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதில் போய் என்னோடய ரைட்டில் இருக்க அப்படியே உரசிக்கிட்டு போய் இடிச்சுக்கிட்டு விழுந்து பிடிச்சி திட்டினேன். அறிவுக்கு முண்டோம், உனக்கெல்லாம் எதிரில் வந்து கேடிஎம் பைக்கார வராமல் போயிட்டான்னு கேட்டேன். அவன் வந்திருந்தானா, ஏமா அந்த டேர்னிங்கில் நீ இப்படித்தானே வளையணும், இன்னும் செவுறு ஒட்டி வர, நாங்கள் தான் செவுறு இந்த பக்கம் வரணும், இன்னும் வண்டி ஓட்ட தெரியுமா ஓட்டுற, இந்த பொம்பளைங்க கையில் வண்டியை கொடுத்துக்கிட்டு உசுருக்கு போராட வேண்டியதாக இருக்குது. நாய்ங்க வண்டியை ஓட்டுறாளுங்க, புறம்போக்கு நாய்ங்க இருக்கிறவங்க வந்து உசுரை கையில் பிடிச்சிட்டு ரோட்டில் போக வேண்டியதாக இருக்குது. இதுங்களுக்கெல்லாம் யார் லைசன்ஸ் கொடுக்குறானே எனக்கு தெரியல. வண்டி வந்து எல்லாரும் ஒரு இஎம்ஐ கருமாந்திரத்தை ஒன்று கற்றுக் கொடுத்துட்டானுங்க. இல்லைன்னா இதுங்கெல்லாம் வண்டி வாங்குறதுக்கே முடியாதுங்க. கண்டதெல்லாம் வண்டி ஓட்ட தெரியாததெல்லாம் ஒரு இஎம்ஐ ஒன்று போட்டுடுதுங்க. பஜாஜ் லோனு, டிவிஎஸ் லோனு, அப்புறம் என்ன கருமாந்திரம் லோன். இந்த லோன் இருக்கிறதுனால என்ன பண்ணுதுங்க, 5000 10,000 கட்டிப்பிட்டு வண்டி ஓட்ட தெரியாமல் ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டு ரோட்டில் நல்லவங்க நாங்கள் வந்த இடத்துல இதுக்கே நாங்கள் வந்து அப்போ தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படி நடந்து மாதிரி வந்துட்ருக்கோம். நாங்களும் வேகமாக போய் அவ்வளோ வேகமாக வந்து இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த முண்டை கீழே விழுந்திருப்பா. எனக்கு அதுதான் எனக்கு சரி ஆதங்கமே எனக்கு. அப்புறம் ஹார்ன் அந்த டேர்னிங்கில் வளையிறல ஹார்ன் அடிச்சிட்டுனா ஹார்னமே இல்லைங்கிறா. பறக்கிற அவசரத்தில் அவளுக்கு பின்னாடி ஒரு சின்ன குழந்தை வேற உட்காந்துருக்குது. அதுக்கு மிஞ்சி போனால் 2 வயசு தான் இருக்கும். அப்படியே அவர் அடிச்சு நாங்கள் அப்படியே இங்கே நின்று நாங்கள் இப்படி தான் வரோம், வளைஞ்சு அது மாட்டுன்னு சர்ற வேகத்தில் வந்து டமால் வண்டியே சாஞ்சிருச்சு. என் ஹஸ்பண்டை நானும் சேர்ந்து விழுந்தோம். பரவாயில்ல மோனி, வீங்கி இருந்து ஒரே வலி தாங்கலை எனக்கு. அந்த வலி அப்படியே முட்டி வரைக்கும் வீங்கிட்டு இருந்துச்சு. சரி நான் அப்பயே ஒரு ஃபோட்டோ எடுத்து இதில் போடலான்னு நினச்சேன். வேண்டாம், இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிக்கிட்டு. இப்போ பரவாயில்ல, ஒன்றும் தெரில. நல்ல வேலை, அதான் சொல்கிறேன், நாங்கள் ஸ்லோவாக போனது, நாங்கள் ஸ்லோவாகவே போகலை. நாங்கள் அப்போ தான் அந்த வீட்டிலேருந்து இப்படியே வளையிறோம். அந்த வீடு இப்படின்னா அப்படியே இப்படி இருந்து இப்படி தான் வளைஞ்சோம், அவ்வளோதான். வண்டியை தான் ஸ்டார்ட் பண்ணி நகர்ந்துடும். அவள் வந்தா பாரு அவ்வளோ வேகத்துக்கு, பனாதி முண்டை, அழிஞ்ச முண்டை, எங்கேயாவது போய் உழணும்னு தான் மனசில் நினச்சேன். வல்லார ஒளி முண்டை நம்மளை இடித்து தள்ளினவ அடுத்த வேற எங்கேயாவது அவன் வண்டியிலாவது அவள் உழுந்து வாரணும் முண்டை. அடியே அழகு, சும்மா ஏண்டி புலம்புற, எனக்கு ஆதங்கம் தாங்கவே இல்லைடா. எனக்கு நிஜமாதான் ஒரு நல்ல விஷயமா போயிட்டு வந்தோம், போய் முடிச்சுட்டு இப்படி திரும்பும் போதே இப்படி ஆகுதுன்னா. சரோ, நான் உனக்கு ஒரு மெசேஜ் போட்டால சரோ மதியம், அப்போ தான் காலில் வண்டியிலேருந்து இறங்கி நின்று தண்ணியை ஊற்றிட்டு இருக்கேன்.
எரிச்சு தாங்கலை, உரசுக்கு எரிச்சு தாங்கலை. தண்ணி ஊற்றிட்டு சேரில் உட்காரும் போது தான் உனக்கு நான் அதில் மெசேஜில் போடலான்னு நினச்சேன். வேண்டாம் போய் என்னத்தை சொல்கிறது அப்படின்ட்டு. ஃப்ரண்ட்டில் லேசாக வளைஞ்சிக்கிச்சு வண்டி. இப்போ நம்ம நேராக ஓட்டினா அது ஒரு பக்கம் போகுது சைடில். அப்படி தான் வீட்டு வாசலில் நிறுத்தி வச்சு ஒருத்தி பனாதி முண்டை நைட்டியை போட்டுட்டு வண்டி ஓட்ட கற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் வண்டி அப்படியே அப்போ தான் புதுசாக கொண்டு வந்து நிறுத்திருக்கிறோம். அப்படியே பின்னாடி இடிச்சு அப்புறம் கம்பியில் போய் சொருகிடுச்சு வண்டி. ஃப்ரண்ட்டில் அப்படியே காலி. அவள் அப்படி தான் இந்த சனியம் பிடிச்ச இந்த பொம்பளைங்க கையில் வண்டியை தூக்கி ஓட்ட தெரியாத நாயெல்லாம் வண்டி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உயிரை வாங்குது. இதே ஒரு வயசானவங்க பாட்டியோ சின்ன பிள்ளைங்க நடந்து வந்து அவள் வந்த வேகத்துக்கு ஏற்றிருந்தானா காலை உடஞ்சிருக்கும். டாக்டர் செக் பண்ணுங்க. லெக்கு ஏற்கனவே லெக் ப்ராப்ளம் அந்த தான் எனக்கு இல்லை தான் அந்த கால் தான். இது ரைட் லெக்கில் தான். இது அப்படியே இதுதான் சும்மா இந்த சிரைச்சி அந்த சீட்டு வைக்கிறோம்ல சைடில் இருக்கும்ல 2 கால் போட்டு உட்காரும்போது அந்த சீட்டில் அதில் தான் போய் உரசிச்சு. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு எனக்கும் அவங்களுக்கு அந்த கால், நான் எனக்கு இந்த கால். வண்டிக்கு ஒன்றும் ஆகலையே, பரவாயில்ல. அதான் சைடில் ஒரு மாதிரி வண்டி இதாக போகுது. நான் அதான் சர்வீஸுக்கு விடணும். சர்வீஸுக்கு விட்டால் 2 நாள் ஆகும், 1 நாள் ஆகும். என்ன பண்ணுறது, குழந்தைங்கள ஸ்கூலில் விடணும், கூப்பிடணும். இதுக்காகவே வண்டி சர்வீஸ்க்கு வர விட முடியாமல் இருக்கு. இல்லை வீக்கம் லேசான வீக்கம், ரொம்பலாம் இல்லை, லேசான வீக்கம் தான் இருக்குது. அந்த நரம்பு தான் புடச்சிக்கிட்டு இருக்கு. காலில் அந்த முட்டி கொலுசு போடுறோம்ல அந்த சைடு, அந்த கொலுசு போடுற அந்த நரம்பு தெரியும்ல கால், அந்த சுண்டி விரல்லேருந்து அப்படியே மேலே ஏறும் பாருங்க அந்த ஒரு நரம்பு, அதுதான் வீக்கமாக இருக்கு. செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இல்லையே முத்துராஜா நம்ம சேனல்ல. புலி ரெட்டி, தேங்க்யூ புலி ரெட்டி. நீ எப்பதான் இந்த கதையை விடுவ? உங்களுக்கு என்ன கிடக்குது? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்பவுமே ஏதாவது கண்ணுக்கு தென்படாதா? எதையாவது பார்க்கலாமான்னு அக்கறையாவா இருக்கீங்க? அக்கறையா இருக்கிறவனா இருந்தா பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. வெறும் உடம்ப மட்டும் பார்க்குறவனுக்கு என்ன தெரிய போகுது? அப்போது இந்த கதையை இன்னுமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கத்தான் போகிறீங்க. கொஞ்சம் லேட் ஆகும்போது இருக்காரு, அவருக்கு தான் பெயின் இன்னும் அதிகமாயிடுச்சு. சூப்பர். முட்டியில் சுமாராக கொஞ்சம் லேட் ஆகும், பார்த்து 2 பேரும் கேர்ஃபுல், சேஃபாக இருங்க. ஓகே மேம், ஓகே நிவாஷ். செல்லக்குட்டி லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அரவிந்த், ஹாய் அரவிந்த். தேவையில்லை முத்துராஜா, உங்கள் ஜிபே நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணால் போதும். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சிற்பி 92 கிரீன் வேஸ் SIRRPII 92 கிரீன் வேஸ்ன்னு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 1 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் மகேந்திரன், என்ன உனக்கு பங்காளிக்கும் ரொம்ப அடிபட்டுருச்சாம்? இல்லைல்லடா, லேசாக தான். காலையிலேருந்து சரியான அலைச்சலடா, அந்த ஒர்க்கே முடியல. இன்னும் 10 நாள் ஆகும் அந்த ஒர்க்கு முடியறதுக்கு. தூங்கலை, அதோ தூங்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குது. காமல் லைவ் முடிச்சுட்டு நம்ம மெம்பர்ஷிப் பிளாட்டினத்துக்கு போயிடலாம். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க செல்லக்குட்டிங்களா. பாப்ஸ் வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு ஓட்டுங்க. எங்கே பாப்ஸு கடுப்பாக இருக்கு. கண்டிப்பாக நீ ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறோம். இல்லை, அந்த ஹாஸ்பிட்டலில் காமிக்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது. ஒரு முறை டாக்டரை பார்த்துடுங்க. இதுக்கெல்லாம் தேவையில்லடா, சும்மா உரசல் தானே. சிராச்சிக்கிச்சு தோல் மட்டும் இப்படி
சுரண்டி விட்ட மாதிரி ஆகும்ல, அப்படிதான் எரிச்சல். அப்பதான் எரிஞ்சுது. அப்புறம்லாம் ஒன்றும் தெரியல. லேசான வீக்கோ, அப்புறம் வீட்டுக்கு அப்புறம் வண்டியில் தொங்கோட்டு அந்த முட்டி வரைக்கும் வலி ஏறிச்சு கொஞ்சம். அப்படி இந்த எலும்புக்குள்ள எலும்பு தானே, அது படக்குன்னு இடிச்சது, சருவிடுச்சு கீழே. அப்புறம் எனக்கு போய் உடனே நான் பேகை தான் எடுத்தேன். பேக்கில் எல்லாமும் இருக்குது. கார்டுலேருந்து நான் வேறு பீரோ சாவி வேறு பூட்டி இன்றைக்கி தான் அதிசயமாக அதில் போட்டு வேறு எடுத்துகிட்டு போனேன். எனக்கு வேறு சனி முடிச்ச முண்டை அப்படின்னு நான் சரியான வர்ற வழியெல்லாம் மைண்ட் நல்லா திட்டிக்கிட்டே வந்தேன். இந்த இடித்து என்னை கீழே தள்ளதுக்கு அந்த முண்டை அங்கே எங்கேயாவது போய் அவங்க பெரிய பெரிய பைக்கில் போய் உழுந்து வாரணும். அவளுக்கு அங்கே ரத்தக்காவு வாங்கணும். நான் தான் நினச்சேன். எனக்கு அவ்வளோ வெறி தாங்கலை. ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்ல விஷயமா போயிட்டு வரோம், அப்படியே எதிரில் சனியை மாதிரி வந்து இடிச்சிச்சு. அப்படியே எனக்கு இப்போ வரைக்கும் உறுத்தலாகவே இருக்குது. இதுக்கு தான் நான் அவ்வளோ போராடினேன், அவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளாக தூக்கம் இல்லாமல் ராவிக்கும் பகலிக்கும் அலைஞ்சிக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். செத்த நேரத்தில் பனாதி முண்டை இப்போ ஹார்னமே இல்லை. இத்து போன வண்டி என்னத்துக்கு புண்ணாக்கு, இத்து போன வண்டியை ஓட்டிக்கிட்டு. ஓ பாப்ஸ் லாஸ்ட் இயர் நிற்கிற ஞாபகம் இருக்கா பாரு, பாப்ஸுக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க. அப்படி வந்து மோதனா அந்த முண்டை. அதையே எப்படியோ சரி பண்ணி இப்போதான் பாப்ஸ் அது ஒரு இதுக்கு வந்தோம். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா நசுக்கியே வச்சிருக்கான் வண்டியை. வண்டி நிறுத்திட்டு தான் போகிறோம். எந்த பணாதி நான் இங்கே நசுக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதோட போச்சுன்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக வினோத். அப்புறம் குடல் குடல் குழம்பு வைக்க தெரியுமான்னு கேட்குறீங்க நீங்கள் வேறு. நான்லாம் போட்டியை சூப்பராக க்ளீன் பண்ணோம். குடல்னு சொல்ல மாட்டோம், போட்டின்னு தான் சொல்லுவோம். குடல் சொல்கிறது அறிவுறுப்பானதாக இருக்கும், போட்டின்றது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். போட்டியெல்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணுவாங்க. டக் டக் டக்குன்னு க்ளீன் பண்ணி போட்டி நம்மளோட ரீல்ஸில் போய் பாருங்கள், நிறையா இருக்குது. பழைய ரீல்ஸில் போய் பாருங்கள். போட்டி கிரேவி, இட்லி, பரோட்டா அப்போல்லாம் நிறைய சுடுறதெல்லாம், நிறைய சமையல் இதெல்லாம் ஸ்டார்டிங் நிறைய போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள். வந்து விட்டால் வசந்த சேனை. ஹாய் செல்ல குட்டைங்களா. போடி படிக்க மாட்டோம் கமெண்ட்ஸில், மனசில் படிக்கிறேன். ஏன்னா வாய் விட்டு படிக்கிற அளவுக்கு அந்த கமெண்ட் ஒர்த்து இல்லை. அப்புறம் ஹலோ டியார், ஹாய் செல்லம். அப்புறம் கண்டிப்பா சுரேஷ், கண்டிப்பா. கமலேஷ், ஹாய் கமலேஷ். எஸ்கே, கண்டிப்பா உன் கமெண்ட்ஸ் எல்லாம் சவுண்டா படிப்பெல்லாம் கனவு காணாதுரா. செருமுக சுவாமி ஆஃபிஷியல். அப்படிங்களா? லைக் போடுங்க தங்கங்களே. வாங்க இப்போ நம்ம பிளாட்டினம் மெம்பர்ஷிப்க்கு போகலாம். ஸ்க்ரீன் இப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. மேலே தெரியுற டிபியை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சீக்கிரம் செல்லக்குட்டீஸ்ங்களா, சீக்கிரம். ஷோபன், ஹாய் ஷோபன். சில்வர் லைவ் வாங்க. கண்டிப்பாக வரேங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வரலாம் இல்லையான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. செல்லக்குட்டிங்களா, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? கொங்கு, ஹாய் கொங்கு. தேங்க்யூங்க சேரு. சுற்றி போடுங்க. அவங்க 2 பேருக்கும் டெம்பிள் விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக சுற்றி போடுறேன் பாப்ஸு. கண்டிப்பாக சுற்றி போடுறேன். எல்லாம் வந்து ஒரே நிமிஷம் கூடயே சரி பண்ணிடுறேன். சரியில்லாத மாதிரி இருக்கு.
ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே. இங்கேயே டூ டைம்ஸ் இப்படி டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறீங்களா? இப்போ உடனே லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கொடுத்துருங்க. காஞ்சனா ரிங்டோனா அந்த சவுண்டை நான் அப்படியே கொடுப்பேன். அதுக்கு தாங்க மெம்பர்ஷிப் இருக்கு. மிஸ்டர் செல்வம் அதுக்கு தாங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. லைவை முடிச்சுட்டு வாட்டரை குடிங்க. 1 hour ஆயிடுச்சு. ஹாய் விழுப்புரம் பிரசாந்த். ஈமான், தேங்க்யூ ஈமான். உன் உதவிகள் புன்னகையால் மலரட்டும், உன் உள்ளம் அன்பால் நிறையட்டும், உன் கனவுகள் விண்ணை தொட்டட்டும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். யாருக்குங்க? திருவல் சொல்லுங்க கார்த்திக், சொல்லுங்க கார்த்திக். சிற்பி 920 கிரீன் வேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. டுடே எந்த லைவ்? டுடே பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவுங்க. ஆமாம் சரோ, வர. ஓ, நல்ல மனசுக்கு நீ நல்லா இருக்க, டோன்ட் வரி. யூசர் ஐ லைக் யூ பேபி. நௌஷர் ஓகே காய்ஸ், 1 மணி நேரம் லைவ் ஸ்டார்ட் ஆகி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம முடிச்சுட்டு போவாங்க, நம்ம பிளாட்டினம் மெம்பர்ஷிப் கொடுக்கலாம். ஒரு இதயத்தை உண்மையானாக நேசித்துப்பார். 1000 இதயங்கள் உன் அருகில் இருந்தாலும் உன் கண்கள் நீ நேசிக்கும் இதயத்தை மட்டும் கண்டிப்பாக. அப்படி உண்மையாக இருந்ததுனால தான் எங்கள் ட்ரீம், எங்கள் பாப்ஸு, எங்கள் சரோ, எங்கள் மோனி, தலை, சங்கர் எல்லாருமே இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்படி இருந்ததுனால தான். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மோனி. வீட்டில் அப்படி பெரியவங்க பண்ணுவாங்க கண்டிப்பாக. இருக்கு மோனிமா, இருக்கு. அவ்வளோதான், இதை முடிச்சிடுறேன். புருஷோத்தமன், ஒரு நாளைக்கு உங்கள் மாஸ்க்கு கீழே விழ போகுது, நாங்கள் உங்கள் முகத்தை கண்டிப்பாக பார்த்து விடுவேன். நீங்கள் ஸ்டார்டிங் வராமல் போயிட்டீங்க புருஷோத்தம். என்னோட சேனலில் என் முகத்தை ஃபுல்லாக பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டைம் அப்படியே தான் காரில் போயிட்டே இருக்கும்போது நான் நிறைய வாட்டி லைவில் சொல்லியிருக்கேன். நான் மாஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு போகல, பேக் கேமரா ஆன் பண்ணி சைடில் காமிச்சிக்கிட்டே போனேன் பாருங்கள். இப்படியே பிடிச்சிக்கிட்டு என்னோடய கட்டை விரல் கேமராவில் தொட்டு ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆயிடுச்சு. திடீர்னு நான் இப்படி பார்த்துட்டு இப்படி இந்த சைடு இப்படி இந்த பக்கம் காட்டலாமான்ட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்புகிறேன். என் முகம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் கமெண்ட்ஸில் போட்டுக்கிட்டே இருக்காங்க, வா சூப்பர், அழகா இருக்கீங்க, செம்மையா இருக்கீங்க. நான் உங்க முகத்தை பார்த்துட்டேன்னு வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரியல, திரும்புறேன். ஐயோ,
உடனே டக்குனு ஃபோனை இப்படி நிமித்திட்டு அந்த லைவ் அப்புறம் டெலிட் பண்ணிட்டேன், அப்லோடே பண்ணலைன்னா. கௌதம் வரதராஜ் தேங்க்யூங்க. சிப்பி 90 டிகிரி நியூஸ் யூடியூபில் மட்டுமே. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே பேக் கேமரா ஆன் பண்ணால் கூட நம்ம மாஸ்க் போட்டுட்ருக்கணுங்கிறத நான் அப்புறம் தான் உணர்ந்தேன். அப்போல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் வந்து வெறும் 2000 3000 சப்ஸ்கிரைப் தான் அந்த டைமில். தேங்க்யூ நௌஷத் அலி. ஹாட் வாட்டர் கொடுங்க லைவ் முடிஞ்சதும். மெம்பர்ஷிப் போங்க திட்டாதீங்க. சரி ஓகே. கடலிலே விழுந்த பின் எந்த துளி மழை துளி காதல், அது போல நான் கலந்துட்டேன் காதலி ஒன்ஸ் இட் ரெயின். சரி ஓகே. மறுபடியும் எப்போ அப்படி காரில் போய் ஷங்கர் சாரி ஃபார் ரிப்பீட்டிங் மெசேஜ். சரி ஓகே செல்லங்களே, வாங்க நாளைக்கு பார்க்கலாம் மீண்டும். சிற்பி 90 டிகிரி வேஸ் யூடியூப்பில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் நம்பி ஏமாற வேண்டாம். யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன். ஃபேஸ்புக்கெல்லாம் நம்பாதீங்க, இன்ஸ்டாவை நம்பாதீங்க, டேங்கோவை நம்பாதீங்க, டெலிகிராம் நம்பாதீங்க. அது எல்லாம் போலிகள். முடிஞ்சால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆகிடுங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம பிளாட்டினம் மெம்பர்ஷிப் போகலாம். ஓகே செல்லம், யாருக்கும் குட் நைட் சொல்லலை, ஏன்னா இப்போ இது முடிச்சுட்டு நான் அப்படியே சிப்பி 922 வருவேன். ஓகேடா பை பாய், குட் நைட்.